எதுக்காகமா என்ன கூப்பிட்ட? சொல்லுமா சின்ன தாயி. நீ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? எந்த உண்மையை நான் என் வாயால சொல்லணும்? எங்க அப்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடு இழந்த ஒண்ணை இப்ப திரும்ப பெற போகுது. இந்த வீட்டு வாசப்படி ரொம்ப காலமா காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அடி எடுத்து வைக்க போகுது தாயி. இவர்கிட்ட நான் ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த வீடு இழந்து போனது திரும்ப கிடைக்க போதா? நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது திரும்ப வரப்போகுதா? என்னது அது? சந்தோஷமான விஷயம்தான். மகிழ்ச்சி வரப்போகுது. உங்க குடும்பத்துல வெளிச்சம் வரப்போகுது. நான் என்ன நினைச்சேன்னா, எங்களை விட்டு பிரிஞ்சு போன எங்க மருமக தான் வரப்போறாளோன்னு நினைச்சேன். வரப்போற வெளிச்சத்துக்கு நாம எந்த பேரும் வைக்க முடியாது தாயே. ஆனா அது இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்ல மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சிடும் தாயி. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லுங்க. கூடிய சீக்கிரத்துல உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. மாற்றங்களா? என்ன மாற்றங்கள்? எந்த மாதிரி மாற்றங்கள்? நீ நினைச்சே பார்க்க முடியாத மாற்றம் தான். உன்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி அந்த மாற்றமே வந்திருக்காது. அந்த மாற்றத்தினால எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. உனக்கு நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் தாயி. ஆனா அது நல்லதா கெட்டதான்னு சொல்றதுதான் ரொம்பவே கஷ்டம். அம்மா, என்ன ஜுன்னு? நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். அதோட எங்க ஸ்கூல்ல சிண்டு இருக்கான்ல, அவன் சூப்பரான கார் பொம்மைய வாங்கியிருக்கான். அதை விட அருமையான கார் பொம்மைய நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் ஷாப்பிங்க்கோ போனோம். சரியாம்மா? இப்பல இருந்து என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஜுன்னு. என்னம்மா எதுவுமே பேசாம இருக்கீங்க? ஜுன்னு, நாளையில இருந்து அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. நாளையில இருந்து நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். உன் கூட என்னால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகும். நிறைய வேலைனா எவ்வளவு இருக்கும்? அர்ஜுன் சித்தப்பாக்கு இருக்கிறத விட நிறைய இருக்குமா? அதை விட பல மடங்கு வேலை இருக்கு. நான் நிறைய கடமையை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. அப்படியா? நாளையில இருந்து உன்னை ரெகுலரா அர்ஜுன் சித்தப்பா தான் பாத்துக்க போறாரு ஜுன்னு. நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயாவது போறீங்களாமா? ஆஹா, இல்ல ஜுன்னு. திடீர்னு எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு வேலை வந்திருக்கு? ஒரு சில விஷயங்களை மாத்தி ஆகணும். சில பேரோட வாழ்க்கைக்கு நான் நல்லது செய்யணும். அது மட்டும் இல்ல, பிரிஞ்சு போயிருக்க நிறைய உறவுகளை நான் சேர்த்து ஆகணும். உண்மை என்னன்னு நான் புரிய வைக்கணும் ஜுன்னு. இப்படி நிறைய வேலை இருக்கு ஜுன்னு. அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உங்களுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க என் கூட அதிக நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா. ஆனா நீங்க நினைச்சது மட்டும் கண்டிப்பா செஞ்சாகணும். ரொம்ப தேங்க்ஸ் ஜுன்னு. தேங்க்ஸ் எதுக்குமா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதுக்காக. நான் உங்க பையன்மா. நான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி சொல்லுங்க? என்னங்க, இங்க ஜெயமாரோட பொண்ணு யாரா இருக்கும்? இங்க எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா உட்காந்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஹாய் ஜானு டீச்சர்.
ஹாய் லக்கி, எப்படி இருக்க? ஐம் ஃபைன் டீச்சர். என்ன இது? பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர இந்த ஃபங்க்ஷனுக்கு சில்லறத்தனமான ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதல்ல இவளை யார் இங்க இன்வைட் பண்ணுது? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல ஆண்டி. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சரியான நேரமா பார்த்து சும்மா ஷோ ஆஃப் பண்ணணும்னே வந்துருவாங்க. மனிஷா, ஜானுவை பத்தி தப்பா பேசாத. ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. ஏண்டா விவேக், ஜானுவை எதுக்காக இன்வைட் பண்ண? இது ரொம்ப நல்லா இருக்கே மாம். யாரோ கொடுக்குற பார்ட்டிக்கு நான் எதுக்கு ஜானுவை இன்வைட் பண்ண போறேன்? அப்படின்னா ஜானு எதுக்காக இங்க வந்தா? அவ ஜுன்னுக்காக வந்திருக்கா. ஜுன்னுக்காக நீ எதுக்காகமா வந்த? அது ஒண்ணும் இல்ல அத்தா. ஜுன்னுவை பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மாவால வர முடியல, அதனாலதான் நான் வந்தேன். இப்ப எல்லாம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா என்ன? எந்த மாதிரி வேலை ஆண்டி? அதான் ஆயா வேலை. I'll call you back. வாட் இஸ் திஸ் மித்ரா? அடுத்தவங்க கிட்ட தன்மையா பேசணும். நம்ம யாருங்கிறத நம்ம வேலையில காட்டணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க டாட்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அர்ஜுன் கிட்ட பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிசினஸ்னு வந்தா நமக்கு நண்பர்களும் இருப்பாங்க, போட்டியாளர்களும் இருப்பாங்க. நண்பர்கள் எல்லாம் உதவி செய்வாங்கன்னு அர்த்தம் இல்ல. போட்டியாளர்கள் நம்மளுக்கு விரோதியா இருக்கணும்னு தேவையில்லை. எல்லாரையும் சரிக்கு சமமா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அர்ஜுன் கிட்ட அவ்வளவு கடுமையா பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்னமோ டாட், எல்லார் விஷயமும் வேற, அர்ஜுன் வேற. அர்ஜுன் வேறன்னா எதனால? இப்ப இந்த ஊர்ல எல்லா விஷயத்திலையும் தடையா இருக்கிறது, என் கூட போட்டி போடுறது அர்ஜுன் தான். அதனால அர்ஜுன் கிட்ட என்னால சாதாரணமா நடந்துக்க முடியாது. எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியாது. மித்ரா, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். நாம சாதிக்கணுங்கிற வெறி மனசுல இருந்தா போதும். அத நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்ல. பிசினஸ்ல ஜெயிக்கிறவனும் இருப்பான், தோக்குறவனும் இருப்பான். நாம கூட ஒரு சில நேரங்கள்ல ஜெயிக்கிற லிஸ்ட்ல இருப்போம், சில நேரங்கள்ல தோக்குற லிஸ்ட்ல இருப்போம். அதுக்காகலாம் எல்லாருக்கூடயும் விரோதத்தை வளர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. டாட் ப்ளீஸ், அர்ஜுன் எனக்கு எல்லா இடத்துலயும் போட்டியா இருக்கான். அதே மாதிரி இந்த ஜெயமார் சார் ப்ராஜெக்ட்ல கூட இவன் எனக்கு போட்டியா இருக்கான். அதோட இவங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு டாட்.